ஜம்மா இருக்குதுண்ணா மொபைலில் சார்ஜர் போல். என்ன சார் சொல்கிறீங்க? வேணா வாங்க, உங்களை வேணா வீட்டில் ட்ராப் பண்ணி. இல்லை பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பக்கம் தான் நான் போகிறேன் சார். பிரச்சனை இல்லைல்ல? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரட்டுமா சார்? ஓகே, நாளைக்கு பார்ப்போம் சார். அடே ஆண்டா டே என்னடா ஹாப்பியா? சரிக்கா. நான் தோசை சாப்பிட்டேன். நான் தொட்டுக்கு ஒண்ணுமே இல்லையாடா. சார் 30 ரூபா. சார் 30 ரூபா. இதுக்கே உள்ள நேரமா? அவ்வளோதான் போல. குடிச்சிட்டாரா? போடுறா, ராக்கில் போடுறா. போய் எடுத்துக்கு சார். என்னப்பா இங்க என்ன வண்டி எங்க? என்னது வண்டி எங்க நிறுத்துனீங்க? இல்லை காலையில் இங்கே தான் நிப்பாட்டினேன், இப்போ வண்டியை காணோம். என்ன பைக்கு? ஃபேஷன் ஸ்கூட்டி, முன்னாடி ஒரு ஒயிட் ஆர்ட் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். ஓ அதுவா? வாங்க சார், வாங்க சார். இந்த வண்டியா சார்? ஆமாம் இதான் சார். வேற ஒன்றும் இல்லை சார், ஒரு திருட்டு பையன் டூப்ளிகேட் டோக்கன் கொடுத்து இந்த வண்டி எடுத்து போலான்னு பார்த்தான். விடுவிடா நான் கப்புன்னு போட்டு அமைக்கிட்டேன் சார். மாற்றி நிறுத்தின சொல்ல மாட்டீங்களா? சார் எந்த வண்டி எங்க நிற்குன்னு எனக்கு எப்போ சார் தெரியும்? உங்கள் வண்டி ஓரமாக தான் நிறுத்தி வச்சிருக்கேன். நீங்கள் வேற ஒயிட் ஹார்ட்னு சொன்னீங்களா, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். சார் எனக்கு வேற வண்டி வரும், நான் கிளம்புறேன். ராமையா உசனையா, ராமையா உசனையா. நீ கிளம்பிட்டேன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. நீ வந்தியான்னு தெரியல. ஒருவேளை தூங்கிருப்பேன்னு பயந்து தாண்டா 2 தடவை கால் பண்ண. கோபப்படாதடா. ஹலோ டே கதர், இருக்கியாடா? இருக்கு. வந்தியா? பார்க்கிங்கில் தான் இருக்கேன். டேய் அப்போ ஏன்டா ஃபோன் பண்ணல? ஒரு மெசேஜாவது போட்டிருக்கலாம்ல. ஃபோனில் சார்ஜ் இல்லை. என்னடா சொல்ற? கார்ல தானே வந்த. அப்போ நிலா, எனக்கு கொஞ்சம் பேச வரியா? ஆல்ரெடி 5% சார்ஜ் இருக்கு. ப்ளீஸ் நான் கேட்குறது மட்டும் நீ பதில் சொல்லு. நான் பார்க்கிங்கில் தான் இருக்கேன். கீ எங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா சொல்ற? சரி பரவாயில்ல, நீ தான் எப்பவுமே பேக்ல ஒரு ஸ்பேர் கீ வச்சிருப்பியே. காலையில் நான் கொடுத்தேன் இல்லடா. என்னடி சொல்ற? எப்போ? இல்லடா, நீ எனக்கு ஆஃபீஸ் விஷயமா பாலக்காடு போகணும்னு சொன்னல, அப்போ பேக பார்த்தேன், அழுக்கா இருந்துச்சு. ஸோ உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு வாஷ் பண்ணி போட்டேன். நீ வர மார்னிங் சீக்கிரமா கிளம்பணும்னு லேட் நைட் தானே சொன்ன.
அதான் அறுக்க பறக்க பேக் எடுத்து காய வச்சு உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். ஆனா ஸ்பேர்க்கி வெளியே இருந்தது காலையில தான் பார்த்தேன். நீ கிளம்புறப்ப கூட அதை எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுத்தேனே. நீ கூட போன் பேசிக்கிட்டே வாங்கினியே. என்னது நான் வாங்கினேண்ணா? ஆமாடா. ஒரு நிமிஷம் இல்ல. கதிர், கீ இங்க தாண்டா இருக்கு. செப்பல் ஸ்டாண்ட் மேல வச்சுட்டு போயிருக்க. கதிர், நான் வேணா வரட்டுமாடா? எதில் வருவா? நடந்து. நிலா, பேசாமல் ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா ஆ சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணா. என்ன சார்? கீ இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியுமா? கீ இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் பண்ணுமா? என்னை பார்த்தா எப்போ தெரியும் உங்களுக்கு? சே ஜஸ்ட்டு கேட்டேண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்தா எல்லார்ட்டும் சொன்னேன். பரவாயில்லண்ணா, நான் காலையிலேருந்து வண்டி எடுத்துக்கிறேண்ணா. என்னடி வேணும் உனக்கு? இப்போ சந்தோஷம் தானே? எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னோட தீம்ஸ் எடுத்த இடத்துல வைன்ட்டு. என்னைக்காவது நான் சொன்னது கேட்டிருக்கியா? என்னை விட ஒரு வயசு அதிகண்டி உனக்கு. அதுக்கு உண்டான அறிவு உன் மண்டையில் இருக்கா இல்லைன்னு தான் தெரியல. இதில் என்ன கேள்வி கேட்க வந்தா? காரில் தானே வந்தால் ஃபோனை சார்ஜ் போட்டுருக்கலாமான்னு. ஏன் எனக்கு இது கூட எனக்கு தெரியாதா? இந்த அளவுக்கு யோசிக்க தெரிஞ்ச உனக்கு காலையிலேருந்து வீட்டில் தானே இருக்கிற. அந்த சாவி, அந்த பைக் சாவி இருக்கிறத கூட நான் சொல்லி தாண்டி உனக்கு தெரியும். உன்னை எப்போ மெச்சூராக எடுத்துக்கிறது எப்போ முட்டா எடுக்கிறது சுத்தமாக தெரியலடி. உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சனோ இப்போ அதை விட அதிகமாக உன்னை வெறுக்கிறேன்டி. கட்டாயிருச்சு, நானும் எங்கே போய் செத்துறேன். டேய் கதிரு, இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிற? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேம்மா. ஏன்டா முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னடா பிரச்சனை? இல்லை ஒன்றும் இல்லைம்மா, கீயை மிஸ் பண்ணிட்டேன் மாமா. டேய் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதாண்டா. மொபைலில் சார்ஜ் இல்லைம்மா, சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி உட்காரு, நான் நம்ம வீட்டு வெளியே தான் போகிறேன், உன்னை இறக்கி விட்டுறவா. நீ இந்த நேரத்தில் இங்கே என்னம்மா பண்ணுற? டேய் நான் போலீஸ்காரன்டா, இது என்னோட கண்ட்ரோலு, நான் விடி சுத்தியானா ஆகணும். வா உட்காரு. கதிரு, நீ நல்லா தானே இருக்க? என்னமோட நல்லா பிடிச்சிக்க. கதிரு, பேசி முடிச்சிட்டியா? அவ்வளோதானே? இதுக்கு மேலே என்னம்மா சொல்கிறது? 5 வருஷமாக காதலிச்சேன். சரி. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக பார்த்துக்கிட்டதும் கிடையாது, பேசிக்கிட்டதும் கிடையாது. ஆனால் அது ஒரு சந்தோஷமாம்மா. ஆனால் இப்போ கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றா தான் சாப்பிட்றோம், ஒன்றா தான் தூங்குகிறோம். ஆனால் சந்தோஷங்கிறது இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா கதிரு உனக்கு? கதிரு, வாழ்க்கையில் பிறப்போ இறப்போ அது ஒருத்தனுக்கு ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். இதுக்கு இடப்பட்ட வாழ்க்கை இருக்குது பாரு, அதுவும் ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கும். அந்த வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் பார்த்து வாழ்ந்து கடந்து போனாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூட வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாரு, அது கோடியில் ஒருத்தனுக்கு தான் பலிக்கும். நான் சொல்கிறத நீ எப்படி எடுத்துட்டாலும் சரி, ஆனால் இதுதான் உண்மை. ஒரு காலத்தில் ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமான்னு ஏங்கி ஏங்கி அந்த பஸ் வர சமயத்தில் ஜன்னலில் தெரிகிற கண்ணை பார்த்து உங்கள் அத்தையை காதலித்தேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன், விடாமல் ஓடுவேன். அவளுக்காக எதையும் விட்டு கொடுத்தது இல்லையே. ஒரு கட்டத்தில் அவளுக்கும் என்னை பிடிச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எவன் வந்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, அவள் தான் வேணும்னு அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணேன். அவளோட வாழ்ந்தேன், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சேன். போலீஸ் வேலையில் சேர்ந்தேன், அவளுக்காக ஓடினேன். யாருக்காக இதையெல்லாம் பண்ணணும், அவளையே ஒரு நாள் தொலைச்சிட்டேன்.
தேடுற தூரத்துலேருந்து ரொம்ப தூரம் போயிட்டான். இன்னையோட 20 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்தில் ஏற்றுக்கவே முடியலனாலும் அவன் என் கூட வாழ்ந்த கொஞ்ச கால வாழ்க்கையே போதும்னு நினச்சி ஆறுதல் படுத்திக்கலாமே தவிர உண்மை என்ன தெரியுமா? இந்த ரிட்டையர்மெண்ட் வயசில் இந்த நட்ட நடு ராத்திரியில் விடிய விடிய சுற்றி வரணும்னு என் தலையில் எழுதியிருப்பாரு. இதுதான் நிஜம். கதிரு, ஒரு பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளோட வந்துட்டா வாழ்ந்துட்டான்னு காட்டுறதுல இல்லடா கெத்து. அவள் வாழ்கிற வரைக்கும் கண்கலகாமல் வச்சு பார்த்துக்கிறேன் பாரு, அதுதான்டா வாழ்க்கை. புரியுதா? அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் நினைக்கிற பாரு, அது தப்பு. 5 வருஷமாக காதலிச்சேன்னு சொல்கிறேன். அவள் எந்த தப்பு பண்ணாலும் குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டல்ல. கல்யாணம் பண்ண பிற்பாடு அம்மா மாதிரி இருக்கணும்னு அவங்களோட ஏன் ஒப்பிட்டு பார்க்குற? ஆரம்பத்தில் எப்படி காதலிச்சு எந்த மாதிரி இருந்தியோ அதே மாதிரி இருந்து பாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுதான்டா வாழ்க்கை. தலைவரே, என்ன இங்கே இருக்கீங்க? யோ, ஏன் லிமிட்டுக்குள்ளே வந்துட்டு என்னையே இங்கே இருக்கிறன்னு கேட்குறியா? அது இந்த மீசக்காரனை வச்சு நீ என்ன இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற? யார் இந்த பையன்? நம்ம பையன்தான். என்ன பாடி கார்டா? ஆமாயா, உங்கள்கிட்ட இருந்தோம் என்கிட்ட இருந்தோம் இந்த ஊரை காப்பாற்ற என் பாடி கட்டு வச்சிருக்கேன். கரெக்டாக சொன்னீங்க ஐயா. இந்த மீசக்காரனுக்கு நீங்கள் தான் சரியான ஆளுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இதோ வந்துடுறேன் ஐயா. இப்போ வந்துடுறேன் ஐயா. நல்லதுங்க ஐயா. இதோ வந்துடுறேன் ஐயா. ஓகேயா. ஐயா டிஎஸ்பி ஐயா எல்லாரையும் வர சொல்கிறாங்க. வாங்க அங்கே போகலாம். நம்ம போயிட்டு வந்துடலாம். நீங்கள் கிளம்புங்க, நான் வரேன். ஐயா நாங்கள் முன்னால் போகிறோம் ஐயா. வணக்கம் ஐயா. இல்லை மாமா, பக்கத்தில் வந்துட்டோம்ல, நீ கிளம்பு, நான் போய்க்கிறேன். ஏய், அதான் வந்துட்டோம்ல, உட்கார, நானே ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்லம்மா. மாமா சொல்லு. எனக்கு மனசு சரிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நான் உன் மாமன்டா. இல்லை உண்மையை சொல்லு. ஒருத்தன் என் பின்னாடி உட்கார்றப்போ இந்த கிழட்டு பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவனே புட்ரஸை தூக்கி விட்டுக்குவான். அவனைய காணோம், அதுதான் கேட்டேன். ஏய் சரி சரி மாமா, நான் கிளம்புறேன். பார்த்து போ. நான்